சினிமா பினான்சியர் சுப்பிரமணி தன்னை தாக்கியதாக நடிகர் ஸ்ரீரெட்டி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கோகுல், ஸ்ரீரெட்டி என்ன புகார் கொடுத்திருக்காங்க? யார் அவங்களை தாக்குனாங்க? அவங்களுடைய பின்னணி என்ன? நேற்று இரவு நடிகை ஸ்ரீரெட்டி, தெலுங்கு நடிகை ஸ்ரீரெட்டி மீது தாக்குதல் நடத்த முயன்றதாகவும், தன்னிடம் தவறாக நடந்த முயற்சி செய்ததாகவும், அப்போது கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சினிமா பைனான்சியர் சுப்பிரமணி மற்றும் கோபி இருவர் மீது கோயம்பேடு காவல் நிலையத்தில் தெலுங்கு நடிகை ஸ்ரீரெட்டி புகார் அளிச்சிருக்காங்க. ஏற்கனவே நடிகை ஸ்ரீரெட்டி பல்வேறு புகார்களை நடிகர்கள் மீது தெரிவித்திருந்த நிலையில நேற்று இரவு சினிமா பைனான்சியர் மீது ஒரு புகார் அளிச்சிருந்தாங்க. நேற்று நள்ளிரவு தன்னுடைய அறைக்கு வந்த இருவர் தன்னிடம் குடிபோதையில் மிரட்டியதாகவும், அதில் சினிமா பைனான்சியர் சுப்பிரமணியனும் அவருடைய நண்பர் கோபியும் இருவரும் தன்னிடம் இது போன்ற ஒரு மிரட்டல் விடுத்து தவறாக நடக்க முயற்சி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளார்கள். இந்த புகாரை எடுத்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் போலீசார் இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் ஒரு பிரச்சனை இருப்பதாகவும், சினிமா பைனான்சியர் சுப்பிரமணியக்கும் ஸ்ரீரெட்டிக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருப்பதாகவும், அந்த பிரச்சனையின் அடிப்படையிலேயே இந்த தகராறு ஏற்பட்டதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஸ்ரீரெட்டி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது. ஆனா இரவு நேரத்துல அங்க போறதுக்கு தேவை என்ன இருக்கு? அதுல சிசிடிவி கேமராக்கள் இருக்கா? தாக்குதல் நடந்த இடத்துல ஏதாவது காட்சிகளை கொடுத்திருக்காங்களா? அது வீட்டுல நடந்ததா இல்ல தனியார் விடுதலை ஷூட்டிங் நடந்த இடத்துல ஏதாவது இருந்ததா? இந்த புகார் அளித்த ஸ்ரீரெட்டி நள்ளிரவில் குடிபோதையில் சினிமா பைனான்சியர் சுப்பிரமணியனும் கோபியும் தன்னிடம் தகராறில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் அவர் தங்கியிருந்த அந்த ஒரு விடுதியில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த விடுதியுடைய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை இன்று காலையில் தான் காவல்துறை எடுத்து பார்த்து ஆய்வு செய்து விசாரணை நடத்த இருப்பதாகவும், இருவரையும் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து நேற்று இரவு விசாரித்த பின்பு இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. நடந்த சம்பவம் என்ன, உண்மை சம்பவம் என்ன, ஸ்ரீரெட்டி கூறக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா, அதே போல சினிமா பைனான்சியர் சுப்பிரமணியன் அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை கூறுகிறார், அவர் சொல்லக்கூடிய தகவல் உண்மையாக உள்ளதா என்ற குறித்தெல்லாம் விசாரணை நடத்த இருப்பதாகவும், நேற்று இரவு அந்த விடுதியில் ஸ்ரீரெட்டி தங்கியிருந்த விடுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து இந்த விசாரணை அடுத்த கட்டமாக நடத்த இருப்பதாகவும், மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பைனான்சியர் சுப்பிரமணியன் மீது தற்போது ஆந்திர நடிகை ஸ்ரீரெட்டி புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தேன் கோகுல். தகவல்களுக்கு நன்றி.